காவல் கொட்டடி மரணத்தில் இறந்து போன அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக மாண்புமைந்த உயர்நீதிமன்றம் அமைத்த விசாரணை அதிகாரியின் தலைமையில் இன்றைக்கி 3வது நாள் தொடர்ச்சியான விசாரணை போயிட்டுருக்குது. இந்த விசாரணையில் முக்கிய சாட்சிகள்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோயில் ஊழியர்கள், நேரடியாக பார்த்தவங்க, நேரடியாக கேட்டவங்க எல்லோரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அஃபிஷியல் சாட்சியும் ஐயா விசாரிக்கிறதா இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் யார் யாரெல்லாம் இந்த அஜித்குமார் படுகொலை சம்பந்தமாக யாரெல்லாம் நேரடியான சாட்சிகள் யார் இருந்தால் அவங்களோட குடும்ப சார்பான வழக்கறிஞர்னாங்க. நீங்கள் நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம், இல்லை விசாரணை நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய உண்மையான சாட்சியத்தை அவங்க முன்னில் அளிக்கலாம். வித் பெர்மிஷனோட, ஐயாவோட பெர்மிஷனோட நீங்கள் அவங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் சாட்சியம் அளிக்கிறத பற்றி பெர்மிஷன் வாங்கி நீங்கள் நேரடியாக சாட்சியம் அளிக்கலாம். நீங்கள் கண்ணால் பார்த்ததையோ காதால் கேட்டதையோ நேரடியான சாட்சியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அஜித்குமார் கைது செய்யப்பட்டதிலிருந்து, காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டதிலிருந்து, அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்ததிலிருந்து, அதன் பிறகு அவருடைய குடும்பத்தினரை அச்சுறுத்தி பேரம் பேசினது முதற்கொண்டு யாருக்கெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் நேரடியாக தெரியுமோ பயப்படாமல், யாருக்கும் அஞ்சாமல் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஐஜி அவர்கள் சாட்சிகளுக்கு பாதுகாப்பை நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் நீங்கள் எதுக்கும் அஞ்சாமல், யாருக்கும் அஞ்சாமல், சாட்சிகள் இருந்தாக்கா நேரடியாக எங்களையோ அல்லது ஐயாவையோ நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களோட உண்மையான சாட்சியத்தை அளிக்கலாம்னு சொல்லி இது மூலமாக உங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிறேன்.